எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். வெண்மதி, வெண்மதி, எங்க போற? எங்க போறதுன்னே தெரியல அண்ணா. உன் வேதனை புரியுதம்மா. 10 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட், அதை ஒரே நேரத்தில் புரட்ட முடியல. இவ்வளோ நேரம் அலைஞ்சதில் 1.5 லட்ச ரூபா தான் புரட்ட முடிஞ்சது. ஆனால் என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, இதை வச்சு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்குள்ளே நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோன்னு. கவலைப்படாதவா, இந்த பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு அவசியம் இல்லைண்ணா, ஆப்ரேஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி? நாம இன்னும் பணமே கட்டலையே. பணம் கட்டாமல் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. பணம் கட்டிட்டாங்க அண்ணா. எப்படிம்மா? யாரும் உனக்கு அவ்வளோ பணம் கொடுத்தாங்க? எப்படி ஏற்பாடு பண்ண? நான் கட்டல அண்ணா, கீர்த்தி கட்டினாங்க. கீர்த்தி அவதுக்கு வந்து பணத்தை கட்டினா? அவங்க கிட்ட பணம் இருந்தது, கட்டிட்டாங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தானமா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவ்வளோ நாளும் நம்ம பட்ட கஷ்டம்ல வீணா போயிடுச்சேம்மா. கிரெடிட் மட்டும் இல்லைன்னு என் ராமும் போயிட்டான். பார், இவ பணத்தை கட்டுவா, உயிரை காப்பாற்றுவா. நான் தான் உயிரை காப்பாற்றினேன், நேராக வீட்டில் வந்து உட்காந்துக்குவான். இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்தோம், எல்லாம் போச்சு. என் ராமோட உயிர் தானே எனக்கு முக்கியம். புரியுதம்மா. ஆனால் அவள் திரும்பவும் வாழ்க்கையில் வந்து உயிர் எடுப்பாள. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. எப்படி சொல்கிற? நான் தான் பணம் கட்டி ராம காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த காரணத்தை வச்சு ராம்கிட்ட ஒட்டிக்குவாள. அது உனக்கு பிரச்சனை தானே? எதையும் நான் மறக்கலன்னு. ராமோட உயிரை அவங்களோட 10 லட்சம் பணம் இல்லாம நம்ம காப்பாற்ற முடியாதுங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு. சூழ்நிலைகள் தான் பல விஷயங்களை தீர்மானிக்குது. நாம இப்போ அந்த சூழ்நிலையில தான் இருக்கோம். இல்லைம்மா, இப்போ நம்மகிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குல்ல, அதை வச்சு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். இப்போ நீங்க கொண்டு வந்திருக்கிற பணத்தை வச்சு நம்மளால ராம காப்பாற்ற முடியாதுன்னு. இதை அட்வான்ஸா வச்சுக்கிட்டு ஆபரேஷன் ஆரம்பிங்கன்னு சொன்னா அவங்க ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு. இல்லைம்மா, அதான் நம்ம மீதி பணத்தை கட்டிடுவோம்னு சொல்ல போறோம்ல, அப்புறம் என்ன? எப்போ ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு பணத்தை கட்டு உயிரை காப்பாத்துறேன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க கூடாதுன்னு. அண்ணன், முதல்ல நாம ராம காப்பாத்துவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா, ஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்க போய் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்கண்ணா, நீங்கம்மா போற? நான் ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. ஆப்ரேஷன் முடியட்டும். அவள் கட்டினால 10 லட்ச ரூபா, அந்த பணத்தை மூஞ்சில தூக்கி எறிஞ்சிடலாம். என்ன? போயிட்டு வா.